ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 10th மார்ச் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்கில் எதெல்லாம் டாப் கெயினர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ்யும் எல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 92 பாயிண்ட் வந்து 92 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்பாட்டை விட அதிகமான அளவுக்கு விழுந்துருந்துச்சு. அது ஒரு 150 பாயிண்ட்டு கிட்ட விழுந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா டவ் வந்து ஒரு 2% மேலேயும், S&P 500 ஒரு 2.25% மேலேயும், நாஸ்டாக் வந்து ஒரு 4% மேலேயும் வீழ்ச்சியை சந்திச்சுது. அது மட்டும் இல்லாமல் பிட்காயினும் பார்த்திங்கன்னா ஒரு 2.5% மேலே விழுந்துருந்துச்சு. க்ரூடு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து ஒரு ஃபியரில் இருக்குது, பயங்கரமான அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சுது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து ரெசெஷனுக்குள்ளே போயிடுமா அப்படின்ட்டு மார்க்கெட்டும் சரி, இன்வெஸ்டர்ஸும் சரி ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு கேள்வி வந்து ட்ரம்ப்கிட்ட ஒரு பேட்டியில் வந்து எழுப்பப்பட்டப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பண்ணாமல் அவர் வந்து அதை கடந்து போயிட்டார். ஸோ இது வந்து கூட கொஞ்சம் ஃபியரை வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்குது. ஸோ இன்னுமே கூட வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது யுஎஸ் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து உலக மார்க்கெட்டையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பவர் கிரிட் கார்பருக்கு ஒரு 8 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. இதோட போர்டு பார்த்திங்கன்னா பாரோவிங் லிமிட்டை வந்து 15,000 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25க்கு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 24 பார்த்திங்கன்னா அவங்களோட பாரோவிங் லிமிட் வந்து 12,000 கோடியாக இருந்துச்சு. ஒரு 3,000 கோடி வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலீவரை பார்த்திங்கன்னா ஒரு 43 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அதோட சிஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட சேல்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி ஒரு நம்பிக்கை தெரிவித்ததுனால ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து அந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துச்சு. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ONGC இருக்குது, ஒரு 9 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஒரு 1 வீக் ரேலிக்கு அப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது ONGCயில். ட்ரெண்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சு. இது ஒரு 200 பாயிண்ட் வந்து ட்ரெண்டில் வந்து 200 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது, ஏறக்குறைய இது 4%. ஸோ அனலிஸ்ட் வந்து மறுபடியும் இதோட டார்கெட்டை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டில் இதோட ரெவென்யூ வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இதோட லாபங்களை வந்து நிறைய பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வீழ்ச்சியை கண்டிருக்குது. எஃப்ஐஎஸை பார்த்திங்கன்னா ஒரு 455 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்க வந்து 1000 கோடிக்கு கம்மியான அளவுக்கு வந்து செல் பண்ணுறாங்க. 13வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 23வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணுறாங்க. ஒரு 263 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் வந்து விழுந்து 2888 இருந்துச்சு ஒரு அவுன்ஸு கோல்டோட ரேட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஸோ இதுக்கும் ரீசன் வந்து ரிசெஷன் ஃபியர் தான். ஸோ அது வந்து கோல்டை ரொம்ப பாதிச்சிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கோல்டு இந்த அளவுக்கு சரிவாக சந்திச்சிருக்குது. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.